குளிக்க தண்ணி பிடிக்க போலாம். அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, தண்ணி பிடிக்க போலாம். பாய் சொல்லுவா, தண்ணி பிடிக்க போலாம். பாய் மா, பிள்ளை குளிப்பாட்ட தண்ணி பிடிச்சிட்டு வரான். யாருமா குடம் வச்சிருக்குது? சரி, நம்மளுக்கு ஒரு குடம் தானே, பிடிச்சிட்டு போயிடலாம். எடுத்துட்டு குடிங்க குடிங்க குடிங்க, சீக்கிரம் பிடிச்சிட்டு அவங்க குடத்தை எடுத்து வச்சுருந்தேன். யாருன்னு தெரியல. குளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பைக்கெட் தான். யார் என் குடத்தை எடுத்து வச்சது? எவ்வளோ வச்சது? ஏன் என் குடத்தை எடுத்து வச்சு? நீ ஏன் என் குடத்தை எடுத்து வச்சேங்களா? ரொம்ப பேசாத, ஒரே ஒரு குடம் தான். இப்படிதாண்டி சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் பேர் நோக்கிட்டு இருந்ததோ பேசிட்டு இருந்ததோ ஒரு குடம் தண்ணி விட்டு 10 குடம் பிடிக்கும். உனக்கு பேரம் வச்சிருக்கியா? எனக்கு பேரம் பத்தி இல்ல. நீ ஏன் என் குடத்தை எடுத்து வச்சாப்பா? இது ஒன்றும் ஒட்டு குடம் இல்லை, தெரு குடம். இப்போ நீ யார் என் குடத்தை எடுத்து வச்சா? என் குடத்தை எடுத்து வச்சுக்க முடியாது. யார் யாருக்கே வர முன்னாடி வரிசையிலே வந்துருக்கீங்க. அவனுக்கே வரா? ஏய், உள்ள நல்லா கதை உள்ள நல்லா என்ன பக்கெட்டு சும்மா இருக்கு, தண்ணி பிடிக்க போனீங்க? அதே அம்மா கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி ஃபர்ஸ்டே வந்து குடம் வச்சா. இன்னைக்கு தண்ணி வேற வரல. குடத்தை எடுத்துட்டு வச்சா சண்டைக்கு வந்தா போது. இதுக்கு அவளை அடி அடிச்சு முடியும் இழுத்து போட்டு அடிச்சு குடத்தாலே மூக்குலே ஒத்தி மூக்குல அவளுக்கு வீச்சு இருக்குமா? அந்த கடவுளா சண்டை வந்ததுல அம்மாட்ட சொல்லிடாதா? அவன் என்ன அடி அடின்னு அடிச்சால சொல்லாத. மூக்குல குத்திங்க பாருங்க, மூக்கு பாருங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. சாயந்தரத்துக்குள்ள சரியாகிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கோம், வீட்டுக்கு போகக்கூடாது.